இந்நாள் நன்னாள் ஆகட்டும். எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா, குறிப்பிட்ட இந்த 7 நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு, இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக பலன்கள் எப்படி காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அருமையான ராசிங்க. நவ கிரகங்களில் முழுமையான சுபகிரகமான குரு பகவானின் ஆதிக்கத்திற்குட்பட்ட ராசியாக இருக்கிறதுங்க. தனுசு ராசிக்காரர்களை பார்த்தீங்களா, உறுதியான மனம் கொண்டவங்க, எதுலேயுமே கடின உழைப்பையும் விடாமுயற்சியும் கொடுக்கக்கூடிய அன்பர்கள் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க. தனுசு ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் சிறப்பான பல பலன்கள் பெற சில பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல அவங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி ராகு, சுகஸ்தானத்தில் சுக்கிரன், ரண ருண ருகஸ்தானத்தில் சூரியன் புதன், களத்திர ஸ்தானத்தில் குரு சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. கிரக மாற்றங்களை பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குங்க. இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா விதத்துலையுமே பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாரமாகத்தான் அமைஞ்சிருக்குங்க. எதையுமே செஞ்சு முடிக்கும் துணிச்சல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். பணம் வருவது அதிகரிக்குன்னே சொல்லலாங்க. எதிர்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு குறைய போகுது. நீண்ட காலமாகவே இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு இந்த டைமில் தீர்வு கிடைக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கீழே உள்ளவங்களால் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுது. தேவையான சரக்குகள் கையிருப்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மேல் அதிகாரிகளால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. குடும்பத்தில் குதூகலம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான நிலையானது மாறுங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே காரியங்களை துணிச்சலாக செஞ்சு முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க. கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்க போகுது. வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக வெற்றிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு நேரம் இருக்குது. நீங்கள் எல்லாமே சிறப்பாக செய்யலாம். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சவாலான வாரமாக இருக்குதுங்க. வாரத்தோட தொடக்கத்தில் சில பெரிய பொறுப்புகளால் சுமையாக உங்களுக்கு மாறப்போகுது. இதற்காக உங்களுக்கு கூடுதல் கடின உழைப்பும் முயற்சியும் தேவைப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோரோட முழு ஆதரவையும் நீங்கள் பெற போகிறீங்க. இந்த நேரத்தில் உங்களோட வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் தான் இருக்குங்க. அதே மாதிரி இல்லை அப்படின்னாலும் நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டிய ஒரு நேரமும் இருக்குங்க. உங்களோட கௌரவம் புண்பட வாய்ப்பு இருக்குங்க. எந்த ஆவணத்திலுமே கையெழுத்திடுவதற்கு முன்னாடி கவனமாக படித்து புரிந்து கொள்வது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயங்க. இல்லை அப்படின்னா பல பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்குது. வாரத்தின் பிற்பகுதியில் உங்களோட வாழ்க்கை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுமே தீர்வு கிடைக்கும் ஒரு காலமாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் வியாபாரம் தொடர்பான பயணம் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது. பயணங்கள் மூலம் செல்வாக்கு மிக்க நபரை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் கூட இருக்குங்க. அவர் மூலம் எதிர்கால பல நன்மைகளுக்கான திட்டங்களில் ஈடுபட உங்களுக்கு பல வாய்ப்புகளும் வழங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி காதல் உறவுகளை பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் சீராகவே இருக்குங்க. உங்களோட காதல் துணையுடன் அன்பும் நம்பிக்கையும் இருக்கும். திருமண வாழ்க்கையில் இனிமை நிலைத்திருக்குன்னே சொல்லப்படுதுங்க. அதிர்ஷ்ட நிறமான வானம் நீலம், அதிர்ஷ்ட எண்ணானது உங்களுக்கு 9. இந்த நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாங்க.
தந்தையார் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பேசுகிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேணும். இல்லை அப்படின்னா பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்கிறது ரொம்பவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அடுத்ததாக தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே பிறரிடம் நீங்கள் பேசும் நேரத்தில் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயங்க. எதிர்கட்சியினர் உங்களை பற்றி பரப்பும் அவதூறுகள் குறித்து கவலைப்பட வேண்டாங்க. மற்றபடி உங்களுடைய பணியாற்றும் திறன் கண்டு கட்சி மேலிடம் உங்களுக்கு புதிய பதவிகளை அளிக்கும் கூட உங்களுக்கு திறமை இருக்குங்க. இதனால் பல பொறுப்புகளும் உங்களுக்கு கைகூட போகுது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மனதில் புத்துணர்ச்சி அதிகமாகவே இருக்கும். உங்களோட தோற்றத்தில் பொலிவும் உண்டாகுங்க. சிலர் நெடுநாட்களாகவே எதிர்பார்த்திருந்த பணம் உயர்வை பெறக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே அலுவலக ரீதியான பயணங்களால் பல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக காத்திருக்குங்க. உங்களோட வேலைகளை சரியாக திட்டமிட்டு நீங்கள் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். சித்தர்களை வணங்கி வர உங்களோட மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி பல காரியங்களில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்ட கிழமைகளான வியாழன், வெள்ளி இந்த நாட்களில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி பழங்காலத்தில் போர்களில் எதிரிகளை தொலைவிலிருந்தே வீழ்த்துவதற்கு சிறந்த ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டுத்தாங்க வில், அம்பு. இதில் வில்லை வடமொழியில் தனுசு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த வில்லை போலவே எதிரிகளை தங்களோட சிறந்த மதி நுட்பத்தால் தோற்கச் செய்யும் தந்திரம் தெரிந்தவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. இந்த தனுசு ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்வில் பல நன்மைகளையும் பொருளாதார ஏற்றங்களையும் பெற சில பரிகாரங்களை செஞ்சாவே அவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க. அதே மாதிரி தனுசு ராசி நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகமான குரு பகவானின் ஆதிக்கத்துட்பட்ட ஒரு ராசியில் பிறந்திருக்கிறாங்க. தனுசு ராசிக்காரர்கள் உறுதியான மனம் கொண்டவங்க. குரு பகவானின் வழிபாட்டிற்குரிய வியாழக்கிழமை தினங்களில் விரதம் இருந்து குரு பகவானை மஞ்சள் நிற பூக்கள், இனிப்புகளை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டு வரதுனால தனுசு ராசியினர் வாழ்வில் பல நல்ல மாறுதல்கள் ஏற்படுவதை உங்களால் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து கொள்வதாலும் எப்போதுமே மஞ்சள் நிற ஒரு கைக்குட்டை உங்களோட வைத்து கொள்வதாலும் நேர்மறையான சக்திகள் உங்களிடம் அதிகம் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வருடம் ஒரு முறையாவது அரித்துவார் நகரத்திற்கு சென்று கங்கையில் நீராடி இறைவனை வழிபட்டு வர உங்களையும் மற்றும் உங்களோட குடும்பத்தையும் பிடித்திருக்கும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நீங்கள் கோவிலுக்கு செல்லும் முன்னாடி வெளியில் இருக்கும் யாசகர்களுக்கு உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் கொடுக்கலாம். கோவிலில் வழிபட்டு வந்த பின்னாடி வந்து யாசகம் தருவதை நீங்கள் தவிர்க்க வேணுங்க. வியாழக்கிழமைகளில் உங்களோட வீடுகளில் அசைவ உணவுகள் செய்வதையோ வாங்கி உண்பதையோ நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேணும். உங்களோட தந்தைக்கான பணிவிடைகளை செய்து வந்தாலே உங்களோட வாழ்வில் பல நன்மைகள் பல மாற்றங்கள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியுங்க. முடிந்த வரைக்குமே நீங்கள் உங்களுடைய ராசிக்குப்படி நீங்கள் தானம் செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்கும். ஒரு புளி சாதமோ அல்லது தயிர் சாதமோ ஏதாவது ஒன்று கொண்டு போய் செஞ்சு வீட்டில் ஏதாவது கோயிலில் வச்சு ஒரு 10 பேர்த்துக்காவது அன்னதானம் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க. அதே மாதிரி பழங்காலத்தில் முன்னோர்கள் செய்த பாவங்கள் அனைத்துமே கூட இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு பல புண்ணியங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை உங்களாலேயே உணர முடியுங்க. இந்த வீடியோவில் நிச்சயமாக இந்த பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மாஸ் மல்டி மீடியா சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க. கால் பண்ணி தாராளமாக நீங்கள் கேட்டு உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு கொடுக்கப்படும். கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி இங்கே தனுசு ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா ரிலேஷன் யாராவது தனுசு ராசிக்காராக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.
அதே மாதிரி உங்களோட இஷ்ட தெய்வம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.